நான் எம்மாத்திரம் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர் காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர் நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் என்ன நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் என்னை புடமிட்டார் புடமிடுங்கப்பா அம்மே பொன்னாக துலங்கிடுவே நான் போகும் பாதைகளை அறிபவரே நான் போகும் பாதைகளை அறிந்தவரே உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே சொல்லுங்க உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் நான் எண்ணி முடியா அதிசயம் செய்பவரே சொல்ல முடியுமா அதிசயம் செய்பவரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே ஓ காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே சொல்லுங்கய்யா அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே எவ்வளவு அருமையான வரி இல்ல அவர் மீட்பர் என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே நீங்க சொல்லுங்க என் மீட்பரே இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் அந்நாளில் காணுமே எப்போது வருவீரையா என்னுள்ள கேக்குதையா எப்போது வருவீரையா என்னுள்ள கேக்குதையா எப்போது வருவீரையா என்னுள்ளம் கேக்குதையா அந்த வார்த்தையை சொல்லுங்க எப்போது வருவீரையா என்னுள்ளம் கேக்குதையா என் மீட்பர் சொல்லுவோம் என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே என் மீட்பரே அந்த வார்த்தை எவ்வளவு வல்லமையானது பிரதர் இன்னும் சொல்லுங்க என் மீட்பரே உயிரோடு இருப்பவரே சொல்லுங்க என் மீட்பரே உயிரோடு
இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தான் அந்நாளில் காணுமே, என் கண்கள் தான் அந்நாளில் காணுமே. இப்ப சொல்லுங்க, உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். எல்லாரும் சொல்லுங்க, உமக்கே உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஆராதனை. ஏசப்பா, உயிருள்ள நாளெல்லாம். எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் கேங்குதையா, எப்போது வருவீங்க, எப்போது வருவீங்க ஐயா, நீங்க எப்ப வருவீங்க, என்னுள்ளம் கேங்குதையா, ஏசப்பா எப்போது வருவீங்க ஐயா, ஆ, என்னுள்ளம் கேங்குதையா, எப்ப வருவீங்கப்பா, எப்போது வருவீங்க நம்முடைய வருகையில காணப்படுவதற்கு ஆசையாய் தொடர்கிறோம். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆண்டவருடைய வருகையை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு, ஆண்டவருக்கு மகிமை. அது நம்மளே வளரும் பொழுது நம்முடைய கிருபையிலே நம்ம இன்னும் பெருக முடியும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தை ஒன்று எடுங்க. ஆதி திருச்சபை எப்படி இருந்திருக்கிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1:7 படிங்க மக்களே. ஆதி திருச்சபை எப்படி இருந்திருக்கிறது பாருங்க. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய், இந்த வார்த்தையை கவனிங்க, யாதொரு வரத்திலும் குறைவு இல்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். அப்ப ஆதி திருச்சபை எப்படித்தான் இருந்திருக்கு? தோதர் இயேசு எப்ப வருவார், ஆண்டவர் இயேசு எப்ப வருவார், அவருடைய வருகை எப்பொழுது இருக்கும், எப்பொழுது அவருடைய கால சத்தம் கேட்கும், நம்ம எப்போ இந்த இடத்தை விட்டு தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு கூட குடியிருக்க போவோம் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்கு இல்லைங்களா ஐயா? அதுதான் சபை. சபை என்பது தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து வாழ்கிற கூட்டம். சொல்லுங்க அந்த வார்த்தையை. ஆமா, நான் அடிக்கடி சொல்லுவேன், கன்வென்ஷன்ல நான் சொல்றதை கேட்டிருப்பீங்க, நம்மெல்லாம் வாய் பார்க்குற கூட்டம் பாருங்க, வானம் பார்க்குற கூட்டம். ஆமா, வாய் பார்க்குற கூட்டம், வானம் பார்க்குற கூட்டம். எப்பன்னு தெரியுமா? ஆண்டவர் இயேசு 500 பேரை கூட்டிட்டு தோத்திர ஒலிவ மலைக்கு போறார். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்க ஆண்டவர் வானத்திற்கு ஏறி போனார். அப்போ பைபிள் சொல்லுது, அப்போஸ்தலர் 1:11 எல்லாரும் என்ன செய்யறாங்க? வாய் பார்க்கறாங்க, வானம் பார்க்கறாங்க. இயேசு ஏறி போற ஒரு மேகம் அவரை என்ன செய்கிறது? எடுத்துக்கொள்ளுகிறது. அப்ப எல்லாருமே தோதரம் அப்படியே நின்ற வண்ணமா இவங்க வானம் பார்க்கறத பார்த்த உடனே 2 தூதர்கள் புடுகுடுன்னு இறங்கி வந்து, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சபையை முதல்ல தேவ தூதர்கள் எப்படி பார்த்தாங்க? வா பார்க்குற சபை, வானம் பார்க்குற சபை. அல்லேலூயா. என்ன செய்தாங்க? அப்படியே பார்த்தாங்க, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க யாரை தான் பார்க்குறாங்க. தோத்திரம் அவர் ஏற்கனவே சொன்னார், தோத்திரம் போனேன் சீக்கிரமா நான் என்ன செய்வேன், வருவேன்னு சொன்னார். உடனே இவங்க வாய் அப்படி மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே தேவ தூதர்கள் சொன்னாங்க, எப்பா அவர் எப்படி போனாரோ அப்படியே என்ன செய்வார், இறங்கி வருவார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால 2000 வருஷமா சபை என்ன செய்திருக்கிறது? அவருடைய வருகையை, எல்லாரும் மேலே பாருங்க, அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். எப்போது வருவீரையா என்னுள்ளம். இந்த எதிர்பார்ப்பு இல்லாத விசுவாசியே கிடையாது. இந்த எதிர்பார்ப்பு இல்லாத பாஸ்டரே கிடையாது. இந்த எதிர்பார்ப்பு மனுஷனே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, வருகையை குறித்த எதிர்பார்ப்புடையவர்களாக இருங்கள்.